இரண்டு கைகள் நான்கானால் இருவருக்கேதான் எதிர்காலம். பகைவர்களே ஓடுங்கள், புலிகளிலிருந்து வருகின்றன. இரண்டு கைகள் நான்கானால் இருவருக்கேதான் எதிர்காலம். ரத்தம் ஒன்று சித்தம் ஒன்று ஈன்றவளே தெய்வம் என்போ. அன்னை என்றால் பிள்ளை என்றால் ஆடுதம்மா தேகமெல்லாம். கண்களில் 6 கவிதைகள் 100 அன்னையின் முகமே வரலாறு. கண்களில் 6 அன்னையின் முகமே வரலாறு. இரண்டு கைகள் நான்கானால் இருவருக்கேதான் எதிர்காலம். பகைவர்களே ஓடுங்கள், புலிகள் 2 வருகின்றன. அன்பின் முல்லை பண்பின் எல்லை அவள் இல்லையே நாங்கள் இல்லை. வெல்லும் சக்தி வீர சக்தி அழைத்து விட்டோம், தடைகள் இல்லை. ஜீவனும் ஒன்று போவதும் ஓர் நாள் அன்னையின் மடியில் போகட்டுமே. ஜீவனும் ஒன்று போவதும் ஓர் நாள் அன்னையின் மடியில் போகட்டுமே. இரண்டு கைகள் நாகானால் இருவருக்கேதான் எதிர்காலம். எங்கும் செல்லும் கங்கை வெள்ளம் முடிவினிலே போவதெங்கே. நெஞ்சில் உண்மை நேர்மை கண்டா வாழ்க்கையிலே காண்பதென்ன. கீதையில் கேட்டோ பாதையில் கண்டோ நாளைய உலகம் எங்களுக்கே. கீதையில் கேட்டோ பாதையில் கண்டோ நாளைய உலகம் எங்களுக்கே. இரண்டு கைகள் நாகானால் இருவருக்கேதான் எதிர்காலம். பகைவர்களே ஓடுங்கள், புலிகள் 2 வருகின்றன.
வீட்டில் வந்திருக்காங்களா? பார்த்துங்க என்னென்ன பண்ணியிருக்கணும், சேட்டைகள் எல்லாம் காலேஜில் கிலேஜில் எல்லாம். பாட வரலன்னா என்ன விசில் போட்டு சாவடிச்சிடுறாரு எல்லாரையும். இட் வாஸ் ஸோ சொனரஸ். இட் வாஸ் இல்லை, விசில் போடுறது அவ்வளோ சுலபம் இல்லை, அவ்வளோ சுத்தி சுத்தமாக இருந்தது சுவாமி. அதனால வாழ்க்கை அவ்வளோ சுத்தி சுத்தமாக இருக்கு உங்களுக்கு. இந்த ஆளை பற்றி நான் ஒரு 2 வார்த்தை சொல்லலாம். One of the most talented singers I have ever come across recently. விஸ்வநாதன் சார் கிட்ட இப்போ அசோசியேட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. தத்ரூபமாக அவர் எப்படி பாடுறாரு, எல்லாரும் யார் எப்படி பாடினாலும் அதே மாதிரி பாடுவார். ஸ்வரக்குட்டின்னு கூப்பிடுறாரு விஸ்வநாதன் சார். இப்போ இந்த ஹம்மிங் பாடும்போது, தாசண்ணாவும் நானும் பாடும்போது அதில் 2 பார்ட்ஸ் இருக்கும். யார் என்ன பாட்டுன்னு எனக்கே தெரியாது. சடன்லி நான் மெலடி வரும்போது அவர் சடன்லி he started singing obligate, and obligate போனது சடன்லி he started singing the melody. அப்படின்னா அந்த சமய ஸ்பூர்த்தின்றோம் இல்லையா, அந்த இன்ஸ்டன்ட் வாட் டு டூ, உடனடியாக என்ன செய்யணும் ஹார்மனி கெடாமல் இருக்கிறதுக்காக அப்படின்னா இந்த மூளையெல்லாம் சொரமே வச்சிருக்காரு. God bless you.